அப்பாடா, ராஜா சேதுபதி ஐயாவோட பேர வேஷம் போட்டு நாம படுற பாடு இருக்கே, நாக்கு தள்ளுது. ஆனாலும் நாட்டாம பேர வேஷம் போட்டு நடிக்கிறதும் ஒரு தனி சுகம்தான். அருண், நீங்க அந்த சிவனாண்டி பார்த்தத கார்த்திக் மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி சொன்னதுனால இப்ப இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இல்லன்னு வைங்களேன், பெரிய பிரச்சனையில மாட்டிருப்போம். இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன் அந்த சந்திரகலாவோட ஹஸ்பண்ட் ஆச்சே. இவன் கார்த்திக் போட்டோவை வேற பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவனால கார்த்திக் ஏதாவது பிரச்சனை வரலாம். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இந்த விஷயத்தை கார்த்திக் கிட்ட சொல்லி வைப்போம். ஹலோ, சொல்லுண்ணா. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டேய் ராஜா, சொல்லு மாப்பிள்ள. அவங்க வந்த விஷயத்த நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி சொல்லிடுறேனே. நானே சொல்லிடுறேன். சரி, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுண்ணா. கார்த்திக், நான் போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். இளையராஜாவும் பக்கத்துல தான் இருக்கான். நீ சந்தேகப்பட்ட மாதிரி சாமுண்டீஸ்வரி அத்தையும் சந்திரகலாவும் இங்க வந்தாங்க. உன் பிளான் படி அவங்களுக்கு தெரியாம சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா மாட்டிருப்போம். டேய் ராஜா, மாப்பிள்ள, உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிட போகுதுன்னு உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். மாப்பிள்ள, நீ போன் பண்ணதும் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். இங்க வந்ததும் உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயத்துல தான் இருந்தேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. எல்லாம் நாம் நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடந்துருச்சு. டேய் கார்த்திக், இன்னும் எவ்வளவு நாளைக்குடா எப்படியோ உண்மையை மறைக்கிறது? கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு, அது வரைக்கும் உண்மையை மறைச்சுதான் வேற வழியே இல்லை. டேய், சந்திரகலாக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுடா. இனிமேல அவ சும்மாவே இருக்க மாட்டாடா.